ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் ரசமும் செலவு ரசம் தான் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு வகையான ரசத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக மாங்காய் ரசம் தான் பண்ண போகிறோம். ரசம் பண்ணுறதுக்கு ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மாங்காவை தோல் சீவிட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட கட் பண்ண மாங்காய் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து குறப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மாங்காவும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ நல்லா கடைஞ்சிட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசத்தை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரசம் இந்த மாதிரி லைட்டாக கொதித்து நுரக்கூடி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான மாங்காய் ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக செலவு ரசம் தான் பண்ண போகிறோம். ரசம் பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி, 1 வரமிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 6 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசத்தை சேர்த்துடலாம். ரசத்தை சேர்த்து ரசம் லைட்டாக கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். ரொம்ப ஹெல்த்தியான செலவு ரசம் ரெடி ஆயிடுச்சு. சளி இருமல் இருக்கும்போது இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே
பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.